Hi guys, welcome to DL Farm YouTube channel. குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம பிள்ளைங்களோட கலெக்ஷனை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். நான் என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கிறேன்னு இந்த வீடியோல நான் ஃபுல்லுமே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட்ல என் பசங்க 2 பேரு நானே எல்லாம் அலப்பறை பண்ணியிருப்போம் நம்ம வீட்டுல. அது எல்லாத்தையும் இந்த வீடியோ கிளிப்ல லாஸ்ட்ல வரும். அதையும் மறக்காம பாருங்க. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே நம்ம கிராமத்துல இருந்து வெளியில வந்திருப்போம். அந்த கிராமத்துல இருந்து வெளியில வந்ததை தான் இங்க நான் அலப்பறையா பண்றேன். ஏன்னா என்கிட்ட இல்லாத வெளியில இல்லாத ஃபெசிலிட்டியும் இங்க நான் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை மறக்காம நீங்க லாஸ்ட்ல இதை கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன அதில் இதுன்னு. ஓகே, வாங்க நம்ம பிள்ளைங்களோட கலெக்ஷனை பார்ப்போம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜோட சைஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 3 அடி லென்த்து, 2 அடி வித்து, 1.5 அடி ஹைட்டு. இதுதான் ஒரு பார்ட்டிஷனோட ஒரு பேருக்குள்ள பார்ட்டிஷன். இதுதான். தென் அது மாதிரி இங்கே 4 பார்ட்டிஷன், அங்கே 4 பார்ட்டிஷன். தென் அது பேக் சைடில் 4 பார்ட்டிஷன் ப்ரீடிங் பேர் வச்சிருக்கிறேன். ஸோ டோட்டல் 12 பேர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. அதில் ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பேஸ்டல் தான் இருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேரு. டோக்கனு, புட்டு, இதெல்லாம் உள்ளுக்குள்ள என்னென்ன வைக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு கலெக்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் கிரே மேல் பேஸ்டலு. தென் அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிரே பேர்ல் பேஸ்டல். இதுதான் ஃபர்ஸ்ட் பேர். இதை நான் ஆக்சுவலாக ரெஸ்ட் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, கிளார் அடிக்குது அந்த பக்கம். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேர். மேல் கிரே கலரு, ஃபீமேல் பேர்ல். இது பேஸ்டல். செகண்ட் பேர் பாத்தீங்கன்னா இவங்களும் பேஸ்டல் தான், லூட்டினோ பேஸ்டல் ஃபீமேலு. இவங்களும் கிரே பேர்ல். கிரே மேல் இதுல மேல் கிரே, ஃபீமேல் லூட்டினோ பேஸ்டல். இவங்க ஆக்சுவலா அவங்க ஆனா சிக்கு எடுத்துட்டாங்க. ஆனா நான் வைல்டா தான் மாத்தி இருக்கிறேன். இவங்க ஃபோர்த் பேரு. லூட்டினோ ஃபீமேலு, மேல் அடப்படுத்திருக்காங்க. அவங்க சேடல் பேக், லூட்டினோ சேடல் பேக். அவங்க தெரியுறாங்களா? லூட்டினோ சேடல் பேக். இவங்க முட்டையில இருக்காங்க. இவங்க ஃபீமேல். இவங்க ஃபீமேல் ஃபோர்த் பேர். இவங்க ஃபிஃப்த் பேருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒயிட் ஃபேஸ் மேல். இவங்க ஒயிட் ஃபேஸ் மேல் பக்கா பேர். இவங்க அடுத்தது ஃபீமேல் பாத்தீங்கன்னா சேடல் பேக், அல்பினோ சேடல் பேக்ல மிஸ் மார்க்கிங்ல விழுந்திருக்காங்க. இவங்க ஃபிஃப்த் பேர். சரியான பேருங்க, கிட்டவே போக முடியாது. சிக்கலா இருந்தா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா கொத்துவாங்க. ஆனா நல்ல சிக்கன்களை காப்பாத்துவாங்க. நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். சிக்ஸ்த் பேரு. கூண்டுக்குள்ள இல்லைன்னு நினைக்காதீங்க, சிக்ஸ் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. இவருக்கு நான் அதை அப்படியே காமிக்கிறேன். பாருங்க, சிக்ஸ் இருக்காங்க. 2 சிக்கு போட்டிருந்தாங்க. ஒரு சிக்கு இறந்துருச்சு குளூர்ல. இதுல பாத்தீங்கன்னா ஃபான் ஒயிட் ஃபேஸ் மேல். இதுல ஃபான் ஒயிட் ஃபேஸ் மேல். போல் ஃபீமேல் போட்டிருக்கேன். அல்பினோல இறங்குன ஃபீமேல், போல் இறங்குனதுல ஃபீமேல் போட்டிருக்கேன். ஃபான் ஒயிட் ஃபேஸ் மேல் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இது 7th பேர். அல்பினோ. அல்பினோ மிஸ் மார்க்கிங் பெய்டு, பெய்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா மிஸ் மார்க்கிங் ஆயிடுச்சு. அது மேலு அட்டகாசம் பண்றாங்க பாருங்க. அது மேலு. ஃபீமேல் வழக்கம் போல பேர்ல் தான், அல்பினோ பேர்ல். ஏன் இதை நேரில் போட்டிருக்கேன் அப்படின்னா சிக்ஸுங்களை நல்லா காப்பாற்றுவாங்க. இவங்க ரொம்ப நல்லா காப்பாற்றுவாங்க. அதனாலயே நான் இதை மாரி போட்டிருக்கிறேன். பெய்டு போடாம இதை மாரி கொஞ்சம் கலெக்ஷனை மாற்றி போட்டிருப்பேன். ஸோ அடுத்த பேரை நம்ம பார்க்கலாம். இவங்க 8th பேரு. இவங்களும் எக்ல இருக்காங்க. இதுல பேர்ல், ஃபீமேல் பேர்ல். அதே பேர்ல் தான் உங்களுக்கு மேல் போட்டிருக்கிறேன். இவங்க 2மே பாத்தீங்கன்னா இன்குபேஷன்ல இருக்காங்க. மேல் அடை கறத்துட்டு இருக்காங்க. ஃபீமேல் சைட்ல இருக்காங்க. கிரே பேர்ல் இவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேர் போயிடலாம். இவங்க நெக்ஸ்ட் பேரு. இவங்க பாத்தீங்கன்னா லூட்டினோ மேலு, ஃபீமேல் லூட்டினோ பெய்டு. லூட்டினோ பெய்டு போட்டிருக்கேன். இவங்களுக்கு ரெஸ்ட் விட்டுருக்கேன். பானையெல்லாம் கழித்து ரெஸ்ட் விட்டுருக்கேன். இவங்க 9வது பேரு. ஓகேங்களா? இது அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா 10வது பேரு.
10th பால் பாத்தீங்கன்னா ரெண்டுமே 120 தான். ரெண்டுமே வந்து முட்டைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டேன், ஒரு கிளட்ச் எடுத்துட்டேன். ஸோ அடுத்த பேருக்காக அடுத்ததுக்காக வெயிட்டிங் கிளட்சுக்கு. ரெண்டுமே 120 தான். பக்கா லூட்டினோலேருந்து இறங்கின லூட்டினோ பேர் இவங்களாம். உடைக்கவே மாட்டேன் லூட்டினோ பேரு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் 120 தான். இவங்களும் பக்கா லூட்டினோ பேரு. லெமன் எல்லாம் லைட்டாக லெமன் எல்லாம் அடிச்சிருக்கோம் ஃபீமேலு. மேல் வந்து வழக்கம் போல லூட்டினோ தான். கீழே ஆஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களும் அடுத்ததுக்காக வெயிட்டிங்கு. இவங்கள்ட்ட சிக்கு எடுத்துட்டேன், அடுத்ததுக்காக வெயிட்டிங்கு. நான் வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா யாராவது புக்கிங் கேட்டாங்க மட்டும்தான் அந்த கிளட்ச் எடுக்கிறது. அது வரைக்கும் நான் ரெஸ்ட்ல விட்டுருவேன். இவங்களும் ரெஸ்ட்ல இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அல்பினோ வகையில சேர்ந்தது. பெய்டு அது இவங்க பாருங்க. இவங்க வந்து மேல் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது மேலு. ஃபீமேலு இங்கே இருக்கிறாங்க. இவங்களும் வீ பெய்டு தான், மிஸ்மா இருக்கீங்க. இவங்க ஃபுல்லுமே பெய்டு மேலு. இவங்களும் நல்ல பேர், 4 சிக்கனை காப்பாற்றி கொடுப்பாங்க. எல்லாமே அல்பினோ பெய்டு போல் இதே மாதிரி தான் வருவங்களும். இவங்க வந்து ஃபீமேலு. கைஸ் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளை பண்ற கேஜ். நான் சிக்கு வந்ததுன்னா ஃபுல் சிக்கி இதுல தான் போடுவேன். போட்டு இதுல இருந்து நம்ம சேல்ஸ் பண்றது பாருங்க. இது எல்லாமே சேல்ஸுக்காக இப்போ வெயிட்டிங். அடுத்த கிளட்ச் எடுத்ததுல எல்லாமே இப்போ வெயிட்டிங். இந்த சைஸ் வந்து 6க்கு 2க்கு 3 இந்த சைஸ்ல தான் நான் வந்து ஃப்ரீ ஃப்ளை பண்ண சொல்லி இதை வந்து நான் போட்டிருக்கிறேன். இந்த சைஸை இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஃப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருசானோன்னு நம்ம சேல்ஸ் பண்றதுக்காக இதை வச்சிருக்கிறோம். இப்போ காக்டெயில் சேல்ஸ் இருக்கு, அதுவும் ஒரு தனி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கைஸ் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம பிள்ளைங்களோட கலெக்ஷன் எல்லாமே. டோட்டல் என்கிட்ட 12 பேர்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபின்ச்சர்ஸ் கேஜ் வீடியோ உங்களுக்கு தனியாகவே நான் போடுறேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அடுத்தது சேல்ஸ் வீடியோ கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள கேஜுக்குள்ள வைக்கிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோல நான் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் போட்டுட்டு இருக்கிறேன். எல்லாத்தையுமே புதுசா நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் அதை வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அலப்பறை சொல்லியிருந்தேன்ல, அந்த அலப்பறையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க அந்த அலப்பறையை பார்க்கலாம். கைஸ் இவன் என்னடா பானையை கழுவிட்டு இருக்கான்னு நீங்க நினைப்பீங்க. ஒன்றும் கிடையாது, உரியடிக்கும் போட்டி தான் இது. ரொம்ப நாளாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து இங்கே வந்ததுனால ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை மாரி எல்லாருமே வந்து கிராமத்துலேருந்து சிட்டி வாழ்க்கைக்கு வந்ததுனால நிறையா பேர் இதை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க முடியாது. என் குழந்தைங்களுக்கு இதை நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விளையாட்டு நொண்டி இதெல்லாம் நான் விளாண்டோம். ஆனால் இதை வந்து நான் காமிக்கணுன்னே காமிச்சேன். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜீஸ் பாட்டு தான். பாட்டு அந்த நேரத்தில் வாங்க முடியல பாருங்கள், ஓட்டெல்லாம் இருக்குது, உடஞ்சி போயிடுச்சு தான். இதை நான் அப்படியே வந்து கழுவி பார்த்திங்கன்னா நம்ம இது திருநீர் குங்குமம் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு அதை ஒரு இதாக வச்சு விட்டேன். அப்படியே வச்சு நம்ம எப்பொழுதும் எப்படி நம்ம பானையை தயாரிப்போமோ அதேமாரியே பானை உரியடிக்கும் போட்டிக்கு நம்ம எப்படி தயாராகுமோ அதேமாரி தான் நான் தயாரானேன். என் பசங்களுக்கு இதை நான் காமிக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன மாரி ஆளுங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க வெளியில். ஸோ நிறையா மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இதை காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதனால தான் இதை வந்து நான் செய்முறையாகவே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்தே எடுத்து போட்டுறேன். பசங்களும் இதை வந்து கற்றுக்கிட்டாங்க. பாருங்கள் லாஸ்ட்டில் என்னென்ன நடக்குது போகுது வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம தயாராகிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குங்குமம் சந்தனம் இது எல்லாமே வச்சு கட்டி விடலாம் அப்படின்னு இருக்கிறோம். இதில் ரொம்ப நாளாவது எங்கள் ஊரில் அடித்து இன்றைக்கி என் பையன்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன். ஸோ அதனால் இதை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, யார் அடிக்கிறானு எனக்கே தெரியாது, பார்ப்போம். தம்பி காசு எடுத்துருவாப்பா. அடிக்கிறவங்களுக்கு வந்து 5 ரூபா.
ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன அலப்பறனா பார்த்துருப்பீங்க வீடியோவிலேயே. கண்ணுள்ளது எல்லாமே இன்னைக்கு உரியடிக்கிற போட்டி தான். இன்னைக்கு உரியடிக்கிற போட்டி வந்து நான் நிறைய அடிச்சிருக்கிறேன். எங்கள் ஊரில் அடிச்சு நிறைய ப்ரைஸ் வாங்கணும். அது எதுவுமே என் பசங்களுக்கு கிடைக்கல. சிட்டியில் வந்தவங்க எல்லாருமே இந்த ஒரு டிராபேக் உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக அவங்க அப்பாங்க பசங்க, என் ஏஜில் இருக்க பசங்க எல்லாருமே வந்து அடிச்சிருப்பீங்க. அவங்க மேரேஜ் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்குமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. கிடைக்குன்னா சில பேர் ஊருக்கு போய் தான் பார்க்கணும். நமக்கு இங்கே பெட்ஸு நம்ம குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதுனால நம்மளால போக முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் இந்த அலப்பறையை பண்றேன். என் பசங்க இந்த உரி அடிக்கிறாங்களான்னு இன்னைக்கு அதை டெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் என்னோட பெரிய பையன் விஸ்வமுருகன். அவங்ககிட்டேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, அப்படி கண்ணை தெளிவா கட்டி விட்டுருவோம். ஸ்வா போய் கரெக்டா போய் அடிக்கணும். வலிக்குமாண்டா? ஓகே, இரு தெரியுதா, நான் பார்க்கணும். இது எத்தனை சொல்லு. 3 இது 2 இது வலிக்காது. 7 இருக்கணும். லைட் அது கையில வைக்க கூடாது. சுத்து. ஏய், தொழில் வைக்க கூடாது விஸ்வா. போ, நேரா வச்சிட்டேன். போ, இது பேக்ல விடு. 3 சான்ஸா? ஒரு சான்ஸ் கையை ஓங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவுட்டு. இதை தாண்டி வெளில போகிற அடிக்காத, அதை தாண்டி போகிறது. இரு அப்படியே நில்லு. இதை பிடிப்பா. அதை தாண்டி வந்துட்டேன். ஓகே, இரு. இது என் பையன் சின்னவன் துரைமுதன். நேரா விற்க வச்சிட்டேன். ஓகே, கோ. நீ போ. யாரும் பேசாதீங்க. இன்னும் போகணும். பொய்யா அடி. என்றதுக்குள்ள போயிடணும் அந்த இடத்துக்கு. 1 2 3 4 5 அவுட்டு. அடுத்தது 3 சான்ஸ் தான் ஒரு ஆளுக்கும். இரு, சுத்தி விடுறான். போதும், போ. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். அத்தைக்கிட்டே இருந்து நின்னுக்கோ. வர்றது தெரிஞ்சா சரி. சுத்து. இன்னும் பின்னாடி போய் பானையும் காமிக்கணும். போ, பின்னாடி போகணும். அங்க இருக்குது. வாங்க, அந்த இது எடுத்துருப்பா மக்க. தம்பி விஸ்வா, உனக்கு லாஸ்ட் சான்ஸ். கரெக்டா பாத்துக்கோ. ஸ்டெப்லாம் இது நான்லாம் அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவேன். ஸ்டெப்லாம் எண்ணுவேன். அதெல்லாம் நீ உனக்கு போன அந்த இதுக்கு நேரா கரெக்டா பாத்துக்கணும் எல்லாத்தையும். சுத்து. இப்ப கத்துக்கிட்டீங்க, நீங்களே சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இது கத்துக்கிட்டா சரி. ரெடி, கோ. அப்படிலாம் செய்யக்கூடாது. நேரா நில்லு. நேரா நிக்கிற. நேரா நில்லு. நீ முதல்ல காலை நேர் பண்ணு. ஓகே, ரெடி, கோ. இடிச்சுக்காத. போ. கையெல்லாம் வைக்க கூடாது.
நேர் போகணும், நேர் நேர். அடிக்கிற பண்ணாங்க, அது பானை உடையணும், நீ வெயிட் பண்ணணும், கரெக்டா போன. ஆனா கத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். ரெடி, பொறுமையா போடுப்பா எல்லாத்துக்குமே. என்ன கூடாது, அவனே பண்ணிப்போம். கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் நீங்க சொல்லு. நீ சொல்ல கூட லெஃப்ட். அப்பா கட்டி அடிக்கிட்டுமா? 3 சான்ஸ் முடிஞ்சிச்சு எல்லாருக்கும். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். அப்ப விஸ்வா இதுதான். ரெடி, கோ. ரவி, நீ ரெடியா? போ. Correct. Right. அடிக்க முடியல. வா, நீ வா. உடைச்சிட்டானே. விஸ்வா கிட்ட விட்டுட்டான். சரி, அடுத்த உடச்சிக்கலாம். அவரு இதெல்லாம் அடிச்சு உடைச்சதுக்காக இந்த 5 ரூபா கிஃப்ட். இந்தாங்க எல்லாரும் 5 ரூபா உங்களுக்கு. வணக்கம். போட்டுவாங்க. ஓகே கைஸ், இதுதான் அனுப்புறேன். பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாள் ஆகுது நாங்களாம் அடிச்சு. இது ஃபர்ஸ்ட் நானே மறந்துடும் போல இருக்குது. இந்த மாதிரி சுருக்கு போடுறது முத கொண்டு என் பசங்க தான் நீங்க விளையாண்டு என்ஜாய் பண்ணிருக்கானோ. ஸோ அவங்ககிட்ட இதை பத்தி ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. நல்லா தான் இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுனேன். நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன், ஜாலியா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி விளையாண்டுக்க கம்மியா சொல்லுங்க. விளையாண்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லணுமாமா. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பை.